நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்தை கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு ஜென்யூன் ப்ராப்பர்ட்டி செல்லரா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட், வெரிஃபைங் த ஓனர்ஷிப். ஒரு லேண்ட் ஒருத்தரோடதும் விக்கிற ஒருத்தராகவும் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு அந்த லேண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்க போய் யாரை கேட்பீங்க? இவர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா லேண்ட் என்னோடது இல்லம்பாரு. இவர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா நானா உங்களுக்கு வித்தேன்னு சொல்லுவாரு. யாரோட இடமோ அவங்கள்ட்ட டைரக்டா வாங்குறதுக்கு பாருங்க. செகண்ட், கிரெடிபிலிட்டி. குற்றப்பின்னணி இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் இடம் வாங்குங்க. அவருக்கு மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி இடங்கள் வித்து இருக்காரா, ப்ராப்ளம் இல்லாம அவங்க பையர்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத ரொம்பவே ஜென்யூனா செக் பண்ணுங்க. தேர்ட், பிரைஸ். ஆப்வியஸ்லி இங்க எல்லா நிறுவனங்களும் ப்ராஃபிட்டுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. மார்க்கெட் பிரைஸை விட ரொம்பவே கம்மியா யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஒருவேளை ரொம்பவும் கம்மியா கொடுக்கறாங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சர்டிபிகேஷன். அவங்க விற்கக்கூடிய பிளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கா, ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இவங்க ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற பேசிக் சர்டிபிகேஷன்ஸை கண்டிப்பா வெரிஃபை பண்ணுங்க. ஃபிஃப்த், இன்ஸ்டிங்ஸ், அதாவது உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்ல நீங்க போயிட்டு இருக்கும் போது ஏதாவது உங்க மனசுக்கு ஏதாவது தப்பா தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா